வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பூஸ்ட் வச்சுட்டு ஒரு சூப்பரான சுவையான கேக் வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கேக் பாருங்கள், ரொம்பவே பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பூஸ்ட்டோட ஃப்ளேவரோட இப்போ எளிமையான முறையில் இந்த கேக் வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 முட்டை வந்துட்டு உடச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா ஃப்ளஃபியாக கலந்து வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சுகரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பட்டர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் கூட 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கலாம். அந்த சுகரும் பட்டரும் சேர்த்துட்டு நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு வரணும். அந்த வரைக்கும் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குருவோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குருவோம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்துட்டு தட்டி விட்டுக்குருவோம். இது போல் கட்டிகள் இல்லாத போல் மெதுவாக இது போல் கலந்து கொடுங்க. தண்ணி பால் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது போல் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மாவு பதம் வர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூஸ்டோட ஃப்ளேவரே போதும்னா இதில் நீங்கள் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு சேர்க்க வேண்டாம். இல்லாட்டினா 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. இப்போ 10 நிமிஷம் முன்னாடியே இந்த பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அந்த மாவை வந்துட்டு உள்ளே வச்சிடலாங்க. அந்த மூடியில் இருக்கிற ஓட்டையை இது போல் பேப்பர் வச்சுட்டு அடிச்சிடலாம். இது ஒரு 40 மினிட்ஸ் வந்துட்டு மிதமான சூட்லேயே வெந்து வரணும். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது போல் நைஃப் இல்லாட்டினா டூத் பிக் வச்சுட்டு இது போல் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட அந்த மாவு ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற அளவுகளில் எடுத்து வெட்டி சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான அந்த ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.